ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயிட் லாஸ்லாம் எப்படி போயிருக்குன்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து லஞ்சில் என்ன எடுக்கிறேன்னு பார்க்கலாம். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிராம் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சட்னி, இது ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சதுங்க, இது ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெள்ளைக்கரு எடுத்துருக்கிறேன். காலையில் நான் ஃபுல் பாயில்டு எடுத்துக்குவேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா 5 வெள்ளைக்கரு மட்டும், இதில் மஞ்சள் கரு எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். இது ஒரு 130 கிராம். இதான் என்னுடைய வெயிட் லாஸ் லஞ்சுங்க. வெயிட் லாஸ் லஞ்சில் வந்து இது போல் வந்து கார்போஹைட்ரேட் சப்பாத்தியில் இருக்குது. சட்னியில் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ், எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது. பீக்கங்காயில் வந்து நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத ஃபேட்லாம் வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். சக்கரவள்ளி கிழங்குல வந்து அதிகப்படியான வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருந்தாலும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தினைக்குமே வந்து ஒரு 50 அளவுக்கு இது மாதிரி வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு நம்முடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ப்ளஸ் இதில் ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குது, எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குதுங்க. வெள்ளைக்கரு முட்டையில் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது. இதில் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு, ஃபைபர் எதுவுமே கிடையாது. ஒன்லி ப்ரோட்டீன். ஸோ தைரியமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம உணவு முறையில் வந்து வெறும் இது மட்டுமே சாப்பிட்டா வெயிட் லாஸ் குறையாது. கூடுதலாக ப்ரோட்டீனான முட்டையும் அல்லது ஒரு சிக்கன் இருக்கலாம், அல்லது மீன் துண்டு இருக்கலாம். அதுவும் வந்து அளவோடு தான் எடுத்துக்கணும். அதுக்கும் ப்ரோட்டீனுங்கிறதுனால அளவுக்கு மீறி எடுத்தாலும் ஆபத்து தான். நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற ப்ரோட்டீன்ஸ் இருக்கணுங்க. இப்போ நான் 160 கிராம் ஹைட் இருக்கேன்னா நான் 60 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன ஹைட் இருக்கோ அதை வந்து பின்னாடி இருக்கிற கடைசி 2 டிஜிட் தான் உங்களுடைய ப்ரோட்டீன் அளவு. ஸோ உங்களுடைய ஹைட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சட்னி ரெசிபி வேணும்னா இந்த வீடியோவோட நான் வந்து கடைசியாக வந்து லிங்க்கில் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பீக்கங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான முறையில் செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்னி ரெசிபி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வெயிட் லாஸ் வீடியோ தெரிஞ்சுக்கணும் எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீக்கங்காய் சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பீக்கங்காய் வந்து ஒரு 1 எடுத்துருக்குறேங்க. பூண்டு 1 எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். இதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீக்கங்காய் வந்து நல்லா இது மாதிரி வந்து பொடுசாக தோலோடய நறுக்கிக்கோங்க. ஏன்னா தோல்லையே வந்து நம்ம சட்னி செய்வாங்க. அதனால் தோலோடய வந்து பீக்கங்காய் நறுக்கி நீங்கள் வந்து சட்னி வதக்கும் போது வதக்காமல் இது மாதிரி தனியாக வந்து வேக வச்சுட்டு நீங்கள் வந்து சட்னி செஞ்சிங்கன்னா இந்த பீக்கங்காயோட சட்னி சத்து வந்து சுத்தமாக போகாது. அதனால் ஃபஸ்ட்டு பீக்கங்காய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் நறுக்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பீக்கங்காய் வந்து சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. பீக்கங்காயில் வந்து அதிகப்படியான ஏ, பி, சி, கே அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. உடம்புல ரத்தம் ஓடுறதுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இந்த சட்னியில் இருக்குங்க. இப்போ வந்து சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கிறேன். அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பொருளையும் சேருங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து பொன்னிறம் வரும் வரைக்கும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கருக விட்டுற வேண்டாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகா கருவேப்பிள்ளையோட வாசனை வந்து இந்த சட்னிக்கு வந்து கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நறுக்கி வைத்த 2 தக்காளி இதையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இதையும் வந்து கொஞ்சம் லேசாக வந்து வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 3ஐயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியமாக வந்து வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உளுந்து போட்டுருக்கிறதுனால வந்து உளுந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளி வந்து நல்லா உடச்சி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வேக வைத்த பீக்கங்காய் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து சேருங்க. ஏன்னா ஏற்கனவே பீக்கங்காய் வெந்துருச்சு. லேசாக தக்காளி வெங்காயத்தோட இந்த மசாலாவோட வந்து சாந்து வரும்போது சட்னி அரைக்கும் போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே வதக்காமல் போட்டிங்கன்னா வந்து பச்சை பச்சையாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்து வதக்கணும். இப்போ வந்து நம்ம ஆற விட்டாச்சு.
இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை வந்து மாற்றிக்கலாங்க. காயெல்லாம் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பீக்கங்காய் சேர்த்துருக்கோங்கிறது தெரியவே தெரியாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து இந்த சட்னியில் வந்து சேர்த்துக்குங்க. இதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ சட்னி அந்த தண்ணியில் வந்து மீதிய சத்துகள் வந்து இருக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட சுட சுட சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.